வெல்கம் டு டெக் கேட்ச். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கிவன் டெக்ஸ்ட்டை எப்படி ஸ்பிளிட் பண்றதுன்னு பார்க்கலாம். 3 வேஸா ஒரு டெக்ஸ்ட்டை ஸ்பிளிட் பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் வே எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நேம், ஃபுல் நேம் இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு நான் ஸ்பிளிட் பண்ண போறேன். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் தமிழ் செல்வன், இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க Ctrl E கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸா என்ன பண்ணீங்களோ அந்த ஆக்ஷன் ரிப்பீட் ஆகும். ஸோ நான் ப்ரீவியஸா இங்க வந்து தமிழ் செல்வனை வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். ஸோ அது இங்க அடுத்த நேம்க்கு அப்ளை ஆகுது. இப்ப பாருங்க, இந்த கிவன் டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு ஸ்பிளிட் ஆயிடுச்சு. இது ஒரு வே. தி நெக்ஸ்ட் வே பார்ப்போம். இப்ப நான் ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஸ்பிளிட் இருக்கு. டேப் பிரஸ் பண்ணிக்கோங்க. எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா டெலிமீட்டர், எந்த பேசிஸ்ல நம்ம ஸ்பிளிட் பண்ண போறோம். நம்ம இங்க வந்து ஸ்பேஸ் யூஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ண போறோம். ஸோ அதை டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துக்கோங்க. டபுள் கோட் ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணிருங்க பிராக்கெட்டை. தமிழ் செல்வன். இப்ப நீங்க இந்த டபுள் கோட்ஸ்குள்ள ஸ்பேஸ் கொடுக்காம விட்டீங்கன்னா உங்களுக்கு எரர் ஷோ பண்ணும். ஸோ எந்த டெலிமீட்டர்ல நீங்க இந்த டெக்ஸ்ட்டை ஸ்பிளிட் பண்றோம்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். ஸோ அதை ஸ்பேஸ். ஓகே, இதை ட்ராக் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் அப்ளை ஆயிடும். ஸோ இது செகண்ட் வே. தேர்ட் வே பார்க்கலாம். தேர்ட் வே எப்படின்னா, ஃபர்ஸ்ட் எந்தெந்த செல்லுக்கெல்லாம் அப்ளை பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு டேட்டாஸ்ல போயிட்டு டெக்ஸ்ட் டு காலம்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டெலிமீட்டர் வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. டெலிமீட்டர் வச்சு தான் நம்ம ஸ்பிளிட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் கொடுங்க. இதுல ஸ்பேஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இதுல டெஸ்டினேஷன், எந்த இடத்துல வந்து உங்களுக்கு இது அப்ளை ஆகணும் அப்படிங்கிற டெஸ்டினேஷன். டிஃபால்ட்டா அது B4 இருந்துச்சு. நான் இப்ப இதை C4 செலக்ட் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு எனக்கு C4ல வரணும். ஸோ ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகே கொடுங்க. அப்ளை ஆயிடும். இதான் 3 வேஸ் நம்ம வந்து டெக்ஸ்ட்டை ஸ்பிளிட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். நீங்க இதை அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதுல உங்களுக்கு எந்த வே ஈஸியா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி அட்வான்ஸ்டு ஃபார்முலாவை கத்துக்கிறதுக்கு டெக் கேட்சை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.